ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன்னா இன்னைக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி ஓனரா எப்படி ஆனேன்னு தெரியுமா? அந்த குட்டி கதையை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் சத்யபாமா நாச்சியார். நான் பிறந்து வளர்ந்தது திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிக்குளம் அப்படிங்கிற கிராமத்துல தான். என்னோட கதையை சொல்லும்போது உங்களுக்கு சின்ன தம்பி, சமுத்திரம் இந்த மாதிரி படங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரலாம். எங்க வீட்டுல நாங்க மொத்தம் 9 பேரு, 8 பசங்க, நான் ஒரே ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருந்தாலும் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், எவ்வளவு பேம்பரிங்கா இருக்கும்னு தெரியும். 8 பேர் கூட வளர்ந்தனா எவ்வளவு பேம்பரிங்கா வளர்ந்துருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் எல்லாமே நான் வந்து கள்ளிக்குளம்ல தான் படிச்சேன். டியூஷன்ல இருந்து ஸ்கூலுக்கு ட்ராப் பிக்கப் பண்றதுல இருந்து எல்லாமே எங்க அண்ணன் தான் வருவாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் விமென்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அவினாஷி யூனிவர்சிட்டியில தான் நான் படித்தேன். காலேஜ் முடிச்சதும் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை. ஃபர்ஸ்ட் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் அழுதுகிட்டே இருந்தான். அவனோட அழுகை என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல. சுற்றி இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஒரு ஸ்டேஜில் எல்லாரும் சொன்னாங்க, ஏன் நீங்கள் ஹெர்பல் மெடிசன் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெர்பல் மெடிசன் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சப்போ அவனோட அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. அவன் அழுகை நிறுத்தி சிரிக்க ஆரம்பிச்சான். எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. என்னோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது நான் இதை தான் சொல்லுவேன். ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் படிச்சிருந்ததுனால என்னால் ஹெர்பல் மெடிசனை டயட்டா அவனுக்கு கொடுக்க முடிஞ்சது. அப்போ ஒரு விஷயம் நான் அட்ரஸ் பண்ணேன். ஹெர்பல் மெடிசன் யூசர் ஃப்ரெண்ட்லியே இல்லை, அதனால மக்கள் அதை யூஸ் பண்ற யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும்னு யோசிச்சேன். தான் நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது ஹெர்பல் ஸ்டீம் பேக். ஸோ கிராமத்துல இருந்து நான் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்தேன். ஏன்னா எனக்கு லைசன்ஸ் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ எல்லா ஹெல்ப்புமே எனக்கு என்னோட காலேஜில் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட ப்ராடக்ட் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இதுதான் என்னோட மோட்டிவேஷன். இந்த நம்பிக்கையில் தான் நான் என்ஸ்கர் ஹெர்பல்ஸ் அப்படின்ற பிராண்டை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஜேர்னியில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன மாதிரி அம்மாக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.